கப்பு அடிப்போம்னு நினைக்கிறதாங்க இல்ல, கப்பு அடிக்கிறதாங்க வேலையே. பாத்தீங்களா எவ்வளவு கப்பு அங்க வச்சிருந்தோம். அதுல எவ்வளவு இடமே ஆக்சுவலா சின்னதா இடம் இன்னும் பெருசா வைக்கணும். ஃபோக்கஸ் ஆன் ட்ராஃபி திஸ் இயர். கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்னதான் எல்லா டீமுமே ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஸ்டில்லாம் அன்னைக்கு பண்ற பர்ஃபார்மன்ஸ் தான் எல்லா டீமுக்குமே ஈக்குவலான பேலன்ஸ் தான் இருக்குது. சிஎஸ்கேவுமே அந்த பேலன்ஸ் இருக்கு. கண்டிப்பா அந்த ட்ராஃபி அடிப்போம். ஐ திங்க் இந்த சிஎஸ்கே மும்பை இன் ஃபைனல். மும்பை அடிச்சு அதே பெங்களூர்ல கப்பு நாங்க எடுத்துன்னு வருவோம். டவுட் தான் ப்ரோ. பவுலிங் இல்லை, ரொம்ப கஷ்டம் தான். ஆனஸ்டா சொல்லணும்னா நம்ம வந்து டாப் 4ல முடிச்சோம்னா செம்ம அச்சீவ்மெண்ட் டெஃபினட்டா. ஜஸ்ட் இன் ட்ரஸ்ட் வித் த பேட்டிங். சஞ்சுவோட ஃபார்மு, ருத்து வந்து நல்ல டொமஸ்டிக் சீசன் வச்சிருக்காரு. நேத்தன் எல்லிஸ் இல்லாத ஒரு பெரிய ப்ளோ தான். பட் டெஃபினட்டா வந்து பேட்டிங் நல்லா பண்ணாங்கன்னா, இப்போ ஏன்னா நம்ம பவுலிங்கு சுமாரா போட்டா கூட, அதாவது ரொம்ப நல்லா போட்டா கூட 200 கொடுக்குற அளவுக்கு பவுலிங்கு, சுமாராலாம் போட்டாங்கன்னா 250 அடிச்சிருவாங்க. ஸோ பேட்டிங் வந்து நல்லா கோஆர்டினேட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா டாப் 4ல முடிக்கலாம். பட் அதர் டீமோட ஸ்ட்ரெங்ஸ் அதிகமா இருக்கு. டஃப், ரொம்ப டஃப் கப் அடிக்கிறது. ஜதுவா ஜது வந்து வேற கேம்ப்ல இருக்காருல்ல, ராஜஸ்தான் கேம்ப்ல கூப்பிட்டுருப்பாங்க. பட் ஆப்வியஸா வந்து அவர் கரண்டா விளையாடுறாரு. அதுதான் எனக்கு வந்து அஸ்வின் வராதுதான் ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஏன்னா அஸ்வின் ரிட்டையர்டு. ஜட்டு வந்து இஸ் இன் கேம்ப் ஜெய்ப்பூர்ல விளையாடிட்டு இருப்பாரு. அவர் இப்ப ஆடுற டீம் தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லதுன்னு சொல்லுவேன். அவருக்கும் நல்லது, டீமுக்கும் நல்லது. ஏன்னா வந்து அவருக்கான ரோலே இல்லை இந்த டீம்ல. இப்ப வந்து என்ன சொல்றது, ஒரு கேமியோ மாதிரி தலை வந்தா ஒரு 10 பால் ஆடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஒரு ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கே தவிர்த்து, கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா அந்த ஸ்லாட்டை வந்து இன்னொரு யங்ஸ்டருக்கோ இல்ல நல்ல ஒரு பேட்ஸ்மேனுக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். எனிடே வந்து லெஜண்ட் டெஃபினெட்லி தோனி இருந்தாதான் சிஎஸ்கே இருந்தாதான் தோனி. பட் இப்போ வந்து டீம் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகணும்ல, அதனால வந்து தோனி இந்த சீசனோட அவர் வந்து ஃபேர்வெல் ஆனார்னா ரொம்ப நல்லது, டீமுக்கும் சரி அவருக்கும் சரி. மேட்ச் லைவ்ல தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். தோனியோட அட்மாஸ்பியர் எல்லாமே லைவ்ல நம்ம பார்க்குறோம். இப்போ நேரில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. நான் எஸ்பெஷலி வந்தது பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்காக வந்துடுறேன். ஸோ சேட்டன் வந்தது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அவனோட வேர்ல்ட் கப்பு கம்பேக் வந்து திரும்பவும் நம்ம சிஎஸ்கேக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஓப்பனிங்கில். ப்ளஸ் யங் கைஸ் எல்லாமே நல்லா இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. நம்ம ஃபீல்டிங்ஸில் மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணணும். ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. எஸ்பெஷலி உர்வில் பட்டேல் வந்து டாப் பிளேயர் அவர். ஸோ டாப் பிளேயரில் வந்து ஆல்ரெடி ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் இருக்கனால அவருக்கு எப்படி அடாப்ட் பண்ண போகிறாங்களா இல்லை இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வர போகிறாங்களா அந்த மாதிரி இருக்குது. பட் கண்டிப்பாக கப் எடுக்கிறதுக்கான எல்லா ஒரு சாத்தியக்கூறுகளுமே சிஎஸ்கேட்ட நல்லாவே இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஐபிஎலோட பியூட்டியே. ஒவ்வொரு டீமுமே ஒவ்வொரு மேட்சுமே ஃபைனல் மாதிரி தான் நம்ம ஆடி ஆகணும். நாக் அவுட் கேம் மாதிரி தான் ஆடி ஆகணும். ஸோ எல்லா டீமுக்கிட்டையுமே எல்லா எபிலிட்டியுமே இருக்கும். ஸோ அதுலேருந்து ஸ்பெஷலைஸ் வந்து நம்மகிட்ட சிஎஸ்கேட்ட இருக்கிறது வந்து தோனி. ஸோ அவரு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக கைட் பண்ணுவோம் அப்படி. ஸோ அந்த கேம் மைண்ட் செட்டில் நம்ம விளாண்டோம் அப்படின்னா இதாக இருக்கும். ஸோ லாஸ்ட் இயரோட டோர்னமெண்ட்டோட செகண்ட் ஹாஃப்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம ரொம்ப கரெக்டாக அமையல. பட் செகண்ட் ஹாஃப் அந்த நியூ பிளேயர்ஸை நம்ம உள்ளே கொண்டு வந்தோடனே அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ஆடின விதமே அந்த செகண்ட் ஹாஃபே நம்மளுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. ஸோ அதே ஒரு உத்வேகத்தோட தான் இந்த இயர் எடுக்கிறோம். ஸோ இந்த இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஞ்சு இருக்கு, அப்படி திரும்பி பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மான்னு 2 யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. பவுலிங்கில் நேத்தன் எல்லிஸ் இல்லாதது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ இருந்தாலுமே வந்து கலீல் அகமதும் இந்தியன் பவுலர்ஸ் முகேஷ் சௌத்ரியும் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களே நம்மளுக்கு போதும். ஆக்சுவலி ஈவென்ட் நல்லா இருந்துச்சு. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 போல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஃபுல் மேட்ச் போடுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஃபுல் மேட்ச் போடலை. ஓஜி டீமுக்கும் நியூ டீமுக்கும் வந்துட்டு ஆளுக்கு ஈச் ஓவர் கொடுத்து 6 பிளேயர் மட்டும் ப்ளே பண்ண வச்சாங்க. ஸோ அதனால் அது ஃப்ரெண்ட்லி மேட்சாக போயிடுச்சு, பெருசாக இல்லை. கடைசியில் அப்புறம் ஏஆர் ரஹ்மானோட கான்செப்ட் மாதிரி சூப்பராக இருந்துச்சு அது. ஸோ ஒர்த் ஃபார் மணி தான். கண்டிப்பாக பேட்டிங் யூனிட் நல்லா இருக்கு. ஸோ பவுலிங் யூனிட் கொஞ்சம் சுமாராக இருக்கு. அதுவுமே வந்துட்டு டெத் ஓவர் மட்டும்தான். இப்போ புதுசாக வந்துட்டு ஸ்பென்சர் எடுத்திருக்காங்க. அவரை வந்துட்டு பவர் பிளேல போட வச்சுட்டு மேட் ஹென்ரி டெத் ஓவர் போட வச்சா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சான்ஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. ஆமாம், கண்டிப்பாக அடிக்கும். ஆமாம், நம்ம கம்பேரிட்டிவ்லி பேட்டிங் லைனப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வேற நேத்தன் எல்லிஸ் வந்து இன்க்ளூட்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் தெரியல, பார்க்கணும் அது எப்படி வருதோ அந்த மாதிரி.
மும்பை அடிக்கலாம். மும்பை ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆர்சிபி கூட ஸ்ட்ராங்கா இருக்கு. அது அவரோட இஷ்டம், அவர் ஆடினா ஆடலாம், இல்லைன்னா டீம் வந்து இப்போ நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. ஸோ அவங்க கண்டினியூ பண்ண அது அவங்களோட இஷ்டம். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என்னோட ஒப்பீனியன் விட அவங்களோட ஒப்பீனியன் வந்து ரொம்ப பெட்டர், ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. பட் யா, அவங்க என்ன டிசிஷன் எடுத்தாலும் டீமுக்கு வந்து ரொம்ப கேப்பபிளா இருக்கு. கபடி ப்ரோ எதனாலனா நல்லா இருக்காரு ப்ரோ, அதுதான் ப்ரோ. இப்போ வந்து டீமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சஞ்சுலாம் உள்ள வந்திருக்காரு, பவுலிங்லாம் மாற்றிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம கப்படிப்போம். 2026 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பேட்டிங் லைனப் வந்து செம்ம ஸ்ட்ராங். டாப் ஆர்டர்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓப்பனிங் அந்த பேட்ஸ்மேனே கிடையாது. இப்போ பேட்ஸ்மேன் அதிகமாகவே இருக்காங்க, நல்லா ஆடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. எம்ஐ இல்லைனா கண்டிப்பாக எம்ஐ தான் ப்ரோ. ரெண்டு டீமுக்கு நடுவில் தான் போட்டின்ற மாதிரி தான். ஒன்று எம்ஐ, ஒன்று சிஎஸ்கே தான். அது வந்து ஏட்டர்ஸ் நிறைய பேர் இருக்க தான் ப்ரோ செய்வாங்க. அது அவங்க வந்து எப்படி சொல்றது, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டே தான் இருப்பாங்க, அவங்க எப்படிலாம் தடுக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து அசர் வந்து சிஎஸ்கே கிடையாது. சிஎஸ்கே அதை விட செம்ம கம்பேக் தருவாங்க. ஓஜி பிளேயர்ஸ்லாம் வந்தாங்க. ரைனா, ஏடன், நசி, நிறைய பேர் இருந்தாங்க. இது நல்லா போச்சு. எல்லாரும் அவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. புதுசாக ஹால் ஆஃப் ஃபேம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. கப் அடிப்போம், 6வது கப் கண்டிப்பா அடிப்போம். தலையோட லாஸ்ட் சீசன்ல இது. ஆமா, போலிங் யூனிட் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு பிளேயர் வந்து இன்ஜோர்டு, கண்டிப்பா அவரு ரூல்ட் அவுட். கப் அடிக்காத டீம் 3 டீம் இருக்கு. பஞ்சாப், லக்னோ, டெல்லி. சூப்பரா இருந்தது. யாரையும் பார்க்கணும்னு நினைச்சோம், பார்த்துட்டோம். அவங்க ப்ளே பண்ணாலும் பரவாயில்ல, தோனி தலையை பார்க்க வந்தோம், நல்லா தலையை பார்த்துட்டோம். இது ஒரு சந்தோஷம் தான். இதுக்கப்புறம் எப்போ போவார்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இந்த மேட்ச் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. 100% அடிக்கலாம். எல்லா பக்கமும் நம்ம சைடில் தான் இருக்காங்க. போன வருஷம் கொஞ்சம் சொதப்பல் இருந்தாலும் ஆரம்பத்தில் லாஸ்ட் ஃபினிஷிங் சூப்பராக தான் பண்ணாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது பிடிக்கல. நிறைய பேர் தலையிலே ரொம்ப திட்டினாங்க. அது எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது பார்க்கும்போது. இருந்தாலும் இந்த தடவை கன்ஃபார்ம் கப் அடிக்கிறது தான்.